நான் ஸ்வேதா. எங்க அப்பா வந்து பார்த்தோம்னா, விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. அம்மா வந்து சின்ன சின்ன கூலி வேலை, களை எடுக்கிறது இந்த மாரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் 12ல பார்த்தீங்கன்னா, 600க்கு 555 மதிப்பெண் எடுத்தேன். சேதுபதி திருச்சுழி ஸ்கூல்ல வந்து நான் படிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சு. நான் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். இங்க இப்ப நம்ம கிராமத்துலேருந்து தான் வரோம். நம்ம அரசு பள்ளியில தான் படிச்சோம். நம்மளால எப்படி நீட் எழுத முடியும்? நம்ம எப்படி எம்பிபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதெல்லாம் நம்மளால எப்படி ஆக முடியும்? அப்படின்னு யாருமே நினைச்சு வந்து கவலைப்படாதீங்க. நம்மளாலயும் கண்டிப்பா முடியும். 1 வருஷம் தான் படிச்சேன். 1 வருஷம் கோச்சிங் எடுத்தேன். அதோட நம்ம நீட்ல செலக்ட் ஆயிட்டேன். இப்ப நான் விருதுநகர் காலேஜே இதுனே எனக்கு கிடைச்சிருக்குது. சொந்த மாவட்டத்திலயும் கலந்து காலேஜ் எடுத்திருக்கேன் நான் வந்து. ஆமா அதே மாரி உங்களுக்கு விடாமுயற்சி வேணும். என்னோட பெற்றோர்கள், அப்புறம் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸு, அப்புறம் என்னோட பயிற்சி நிறுவனம், முக்கியமா சொல்லணும்னா என்னோட தாத்தா. அவரு ரொம்ப ஊக்கப்படுத்தினாரு. அவன் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. நான் நீட்டு வரக்குமா நமக்கு தெரியாது இதெல்லாம். நான் படிக்காத ஆள். படிக்காதனால நீட்டுக்கு எதுவும் தெரியாது. அப்போ நீட்டு எழுதி நான் பாஸ் ஆகிருவேன்ப்பா, காசு கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சு என் பொண்ணு சொல்லிச்சு. நான் வேணான்னு தான் சொன்னேன். அது வற்புறுத்து பண்ணனால மறுபடியும் நீட்டில் சேர்த்து விட்டேன். முதல் வருஷத்துலேயே படித்து நல்ல மார்க் வாங்கிருச்சு. அதை வாங்கி விருதுநகர்லேயே நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு. சீட்டு கிடச்சதுனால அதுவே ஒரு பெருமை தான். அவங்களே சொன்னாங்க, எல்லாம் உங்கள் பொண்ணு விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுக்கு பெருமை தான் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் இப்போ பொண்ணை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி இந்த கிராமப்புறங்களில் சேவை செய்யணும்னு நான் வேண்டி சொல்லுவேன் என் பொண்ணுங்கிட்ட. என்னோடய பேர் பஞ்சபாண்டி. என்னுடைய தொழில் வந்து விவசாயம் தான். இங்கே பக்கத்தில் தூத்துக்குடி கிராமத்தில் வந்து பொம்பளை பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு படிக்க வச்சு எங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக நீட்டில் பாஸ் ஆகி டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு பயிற்சி பெற்று முன்னிலை வந்திருக்கு. எங்கள் கிராமத்திலேருந்து பஸ் வசதியோ எந்த வசதியும் பக்கத்தில் கிடையாது. பூராமே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படித்து அது இந்த அளவுக்கு வந்து முன்னேறி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளை அனைவரும் நல்லா படித்து நீட் எழுதி நல்ல முறையில் பாஸ் ஆகி ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.